அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க வெளியுறவு கொள்கையில ஏற்பட்ட மாற்றங்களுக்கு மத்தியில அரசியல் களத்துல கூட்டணிகள் மாறி வரும் சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடி நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நார்வேயில நடந்த நோர்டிக் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றதன் வழியாக ஐரோப்பிய நாடுகள் மிகவும் நம்பகமான பங்காளிகளாக இந்தியாவை பார்க்கின்றன என்றே சொல்லலாம். இது பற்றிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பிரதமர் மோடியின் ஐரோப்பிய பயணத்தின் போது ஸ்வீடன் நாட்டுடன் ஒரு முக்கிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அது இந்தியாவின் விண்வெளி ஆய்வில் முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சுக்ரயான் திட்டத்திற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ஸ்வீடனுடன் அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகருக்கு பயணம் மேற்கொண்ட போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பூமியின் சகோதரி என்று அழைக்கப்படும் வெள்ளிக்கோளை பற்றி ஆய்வு செய்வதற்கான இந்தியாவின் முதல் திட்டம் இதுவாகும். சந்திராயன் 3 வெற்றி பெற்ற பிறகு ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாட்டுக்குள் இஸ்ரோவுடன் இணைந்து விண்வெளி ஆய்வு மேற்கொள்ள மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன என்பதும் கவனிக்கத்தக்கதாக விஷயமாகும். சுக்ராயன் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. இதன் பொருள் வெள்ளி கழகம் என்பதாகும். சந்திராயன் 3 நிலவை அடைய உதவிய இஸ்ரோவின் சக்தி வாய்ந்த LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்தி வெள்ளிக்கோளுக்கு 2028ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி விண்கலம் ஏவப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. சந்திராயன் 3 நிலவை அடைய உதவிய இஸ்ரோவின் சக்தி வாய்ந்த LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்தி வெள்ளிக்கோளுக்கு 2028ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி விண்கலம் ஏவப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் 112 நாள் பயணத்திற்கு பிறகு ஜூலை 2028ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி வெள்ளிக்கோளை சென்றடையும். இதற்கு ஸ்வீடன் நாடு தொழில்நுட்ப அளவில் உதவி செய்யும். வெள்ளிக்கோள் பூமியின் மிக அருகில இருக்கு. பூமியை போன்று அதே அளவு பரப்பளவு கொண்டது. ஆனால் வெள்ளிக்கோள் மிகவும் வெப்பம் கொண்டது. இதன் மேற்பரப்புல 460 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவுகிறது. கந்தக அமிலத்தால் ஆன அடர்த்தியான மேகங்கள் நிறைந்தது. இங்கு உயிரினங்கள் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் உருவாகி ஒரே பரப்பளவு கொண்டுள்ள பூமி மற்றும் வெள்ளிக்கோள்கள்ல ஏன் இத்தனை வேறுபாடுகள் உள்ளன என்கிற ஆச்சரியம் விஞ்ஞானிகளுக்கு எப்போதும் உண்டு. வெள்ளிக்கோளின் மேற்பரப்பு, வளிமண்டலம் மற்றும் சூரியனின் ஆற்றலால் அந்த கோளில் ஏற்படும் பாதிப்புகளை ஆய்வு செய்வதன் மூலம் விடைகளை முடியும். இந்த திட்டத்துக்காக இஸ்ரோ 1236 கோடி ஒதுக்கியிருக்கு. அதே வேளையில பிரதமரின் ஐரோப்பிய பயணத்துல சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியை நார்வேயில் இருந்தபோது அவரை பாம்பாட்டியாக சித்தரித்து இனவெறி கேலி சித்திரம் ஒன்றை நார்வே செய்தித்தாள் ஒன்று வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓஸ்லோவில் இருந்து வெளிவரும் ஆப்டன் போஸ்டன் என்ற பத்திரிகையில் இந்த கேலி சித்திரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு புத்திசாலி மற்றும் சற்றே எரிச்சலூட்டும் மனிதர் என்கிற தலைப்பும் இந்த கேலி சித்திரத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பண்டைய காலத்துல இந்தியாவை பாம்புகள் நிறைந்த தேசம் என்று ஐரோப்பியர்கள் கருதினர். பிரதமர் மோடியும் கடந்த 2014ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பேசிய போது இந்தியாவை பாம்பாட்டிகள் நிறைந்த தேசமாக வெளிநாட்டினர் கருதுவதாக கூறியிருந்தார். மோடியின் கருத்தை குத்திக்காட்டும் இனத்துல நார்வே பத்திரிகை இத்தகைய கேலி சித்திரத்தை வெளியிட்டதாக தெரிகிறது. இந்த கேலி சித்திரம் அந்நியர்கள் மீதான வெறுப்பை காட்டுகிறது. இந்தியாவையும் அதன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரையும் அவமரியாதை செய்துள்ளது என்று பலரும் காட்டமாக விமர்சித்திருக்காங்க. ஐரோப்பியர்கள் இன்னும் தங்களது காலனி ஆதிக்க மனநிலையில் இருந்து வெளியே வரவில்லை என்றும் இந்தியர்கள் அந்த பத்திரிகையை கண்டித்திருக்காங்க. பின்னர் ஓஸ்லோவில் பிரதமர் நரேந்திர மோடி, நார்வே பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டோர் ஆகியோர் பங்கேற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் பிரச்சனை வெடித்திருக்கு. செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடி இந்தியாவில் நடக்கும் மனித உரிமைகள் பற்றி ஏன் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதில்லை என நார்வே பத்திரிகையாளர் ஹெல்லிங் பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்கார். பிரதமர் மோடி இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. தொடர்ந்து இரு தலைவர்களுமே செய்தியாளர்கள் சந்திப்பில் இருந்து அமைதியாக வெளியேறிவிட்டனர். இந்த சர்ச்சை குறித்து பதிலளித்த வெளியுறவு அமைச்சக செயலாளர் சிவி ஜார்ஜ்,
இந்தியாவின் சிக்கலான தன்மையை புரிந்து கொள்ளாமல் அறியாமை கொண்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்தியாவில் தினமும் எத்தனை பிரேக்கிங் செய்திகள் வெளிவருகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். டெல்லியில் மட்டும் ஆங்கிலம், இந்தி மற்றும் பல மொழிகளில் குறைந்தது 200 தொலைக்காட்சி சேனல்கள் இருக்கின்றன. வெளிநாட்டவர்களுக்கு இந்தியாவை பற்றி எந்த புரிதலும் இல்லை என்று காட்டமாக பதிலளித்திருக்கார். இது தொடர்பான செய்திகளை விரிவாக அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.